கள்ளக்காதல் காவிய காதலான கதையை கேட்கலாமா? மாலதி ஒரு சிறிய அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்தாள். திருமணமாகி 10 வருடங்கள். கணவன் நல்ல மனிதன்தான். ஆனால் அவளுடன் பேச அவனிடம் நேரம் இல்லை. வீடு, வேலை, பொறுப்பு இதற்குள் அவளின் வாழ்க்கை ஓய்வில்லாமல் ஓடியது. அதே அலுவலகத்திற்கு புதிதாக மாற்றலாகி வந்தவன் அருண். அமைதியான குரல், கவனமாக கேட்பான். வந்த முதல் நாள் முதல் மாலதியின் சிறு கவலைகளையும் கவனித்தான். ஒரு நாள் அவளிடம் வந்து, நீங்கள் பேசும்போது கண்கள் சோர்வாக இருக்கே என்ற அவன் வார்த்தை பல வருடங்களாக யாரும் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த நாளிலிருந்து தேநீர் இடைவேளைகள் நீண்ட உரையாடல்களாக மாறின. குடும்பம், கனவுகள், தவறவிட்ட ஆசைகள் எல்லாம் சொல்லப்பட்டன. காதல் என்று சொல்லப்படாத ஒரு உணர்வு மெதுவாக மனதுக்குள் வேரூன்றியது. இருவருக்கும் தெரியும், நாம் இருவரும் திருமணம் ஆனவர்கள், இது தவறு என்று. ஆனால் மனம் காரணம் கேட்கவில்லை. ஒரு மழைக்கால மாலை நேரம். அலுவலகம் காலியான போது மாலதி சொன்னாள், நாம் இப்படியே நிறுத்தி கொள்ளணும், இது நம் இருவருக்கும் நல்லதல்ல என்றாள். இருவருக்கும் இடையில் முடிவில்லா மௌனம். அருண் கடைசியாக சொன்னான், இது நமக்கு பாவம்தான். ஆனா என் உயிர் இப்ப உன்னோட உயிரோடு கலந்துருச்சு. அதனால இது தப்பா தெரியலை என்றான். அவள் பதில் சொல்லவில்லை. பதில்கள் எல்லாம் அழுகையாய் மாறியிருந்தன. அவர்கள் பிரிந்தார்கள். தீர்மானமாக, துணிச்சலோடு அல்ல, பயத்தோடு. அலுவலகத்தில் இருந்து அருண் மாற்றலாகி போனான். மாலதி வேலைக்கு வந்தாள். அதே மேஜை, அதே நாற்காலி. ஆனால் அந்த நாற்காலி இப்போ வெறுமையாய் பேசிக்கொண்டிருந்தது அவளுடன். வீட்டில் அவள் இன்னும் தனியாக இருந்தாள். கணவன் இருந்தும் இல்லாத மாதிரி. அவள் மாறியதை அவன் கவனிக்கவில்லை. அவளுக்குள் ஒன்று சிதறி போனதை யாரும் பார்க்கவில்லை. ஒரு நாள் செய்தி வந்தது, அருண் விபத்தில் இறந்துவிட்டான் என்று. மாலதி அலுவலக கழிவறையில் கதவை பூட்டிக்கொண்டு அழுதாள், சத்தமில்லாமல். உலகம் கேட்கக்கூடாத அழுகை. அன்று அவள் புரிந்து கொண்டாள். அவள் காதலித்தது ஒரு மனிதனை அல்ல, தன்னை புரிந்து கொண்ட ஒரு கணத்தை. ஆண்டுகள் கடந்தன. மாலதி வாழ்ந்தாள். ஆனால் வாழ்வது போல். சில இரவுகளில் தூக்கமில்லாமல் படுக்கையில் படுத்து அவள் மனதுக்குள் மட்டும் சொல்லிக் கொள்வாள், நம்ம கதை யாருக்கும் தெரியலை, ஆனால் அது முடிந்தது கூட இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடரும். அவள் கண்களிலிருந்து ஒரு துளி விழும். அதை துடைக்க யாரும் இருக்க மாட்டார்கள். முழுக்க மௌனம், முழுக்க வருத்தம். அதுவே அவள் வாழ்க்கை. நீண்ட நாள் கழித்து அவளுக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அவள் ஒருபோதும் படிக்கக்கூடாது என்று நினைத்த கடிதம். மாலதி, இந்த கடிதத்தை நீ படிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எழுத தைரியம் வந்தது. நம்ம பிரிவு சரியான முடிவுதான். நீ அமைதியாக வாழணும். நான் உன் வாழ்க்கையில் ஒரு குறுக்குச்சாலை மாதிரி மட்டும் இருக்கணும். அங்கிருந்து நீ நேராக போயிடணும். ஆனால் ஒன்று சொல்லணும், உன்னை காதலித்ததுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதே இல்லை. நீ சிரித்த அந்த சின்ன தருணங்கள், உன் பேச்சில் இருந்த உண்மைகள், என் பேச்சை நீ கேட்ட விதம், அந்த நிமிடங்கள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட். நீங்கள் என்னை மறக்க முயற்சி பண்ணுவீங்க, அது நல்லது தான். மறக்க முடியாமல் போனால் கூட தயவுசெய்து குற்ற உணர்ச்சியோடு நினைக்காதே. நான் உன்னோட வாழ்க்கையில் இருந்து உன்னை உடைக்க அல்ல, உனக்குள் நீ இருக்கிறதை நினைவூட்ட. இன்னொரு பிறவி இருந்தா இந்த தவறு இல்லாத உலகத்தில் நீ என் வாழ்க்கையில் சுதந்திரமாக சிரிச்சா போதும். இந்த கடிதம் ஒரு முடிவு இல்லை, ஒரு விடைபெறுதலும் இல்லை. எழுதி கொண்டே இருந்தா நான் உன்னோடு இன்னும் நெருக்கமாக போயிடுவேன். அதனால் இங்கே நிறுத்திக்கிறேன். எங்கிருந்தாலும் நீ நலமாக இருக்கணும், அருண். அருணின் கடிதத்தை படித்த மாலதி உள்ளம் குமுற, உதடு துடிதுடிக்க, நெஞ்சு படபடக்க. அவன் இல்லை என்று தெரிந்தும் தன் ஆற்றாமையை தெரிவிக்கும் விதமாக அவனுக்கு ஒரு கடிதம் எழுதத் தொடங்கினாள். அருணுக்காக அனுப்ப முடியாத பதில். அருண், உன் கடிதம் கையில் கிடைத்த நாளே நான் அழலையே. அழுதா நீ உண்மையா போயிட்டேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்னு பயம். நீ சொன்னதெல்லாம் சரிதான். நம்ம பிரிவு தேவைதான். ஆனால் அதுக்கு பிறகு நான் சரியாக வாழ்கிறேன்னு நீ நினைக்காத.
நீ என் வாழ்க்கையை கலைக்க வரலேன்னு சொல்கிற. ஆனால் நீ போன பிறகு எல்லாமே சத்தமில்லாமல் உடைஞ்சிருச்சு. நான் உன்னை காதலித்ததுக்காக வருத்தப்படலை. ஆனால் உன்னை மறக்க முயற்சி பண்ணினதுக்காக நாள்தோறும் தோற்று போகிறேன். நீ இல்லாத அலுவலகம், நீ இல்லாத தேநீர் இடைவேளை, நீ இல்லாத நீங்கள் சோர்வாக இருக்கீங்களான்னு சொல்கிற குரல், இவையெல்லாம் என்னை மெல்ல மெல்ல காலி பண்ணிடுச்சு. நீ சொல்கிற மாதிரி நீ எனக்கு ஒரு கணம்தான். ஆனால் அந்த கணம்தான் என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்த ஒரே நேரம். இன்னொரு பிறவி இருந்தால் நான் உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பிறவியில் உன்னை மறந்த மாதிரி நடிக்க கற்றுக்கிட்டேன். இந்த கடிதம் உனக்கு போதாது. ஆனால் எழுதாமல் இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எங்கிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிடணும். நான் உன்னை மறக்க முடியாததுக்காக. மாலதி. இப்படித்தாங்க அருண் மாலதி கள்ளக்காதல் காவிய காதலா மாறியது. இது காவிய காதலா அல்லது முதிர் காதலா என்று நீங்களே சொல்லுங்களேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.